மன அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை தான். சரி, இதை எப்படி சமாளிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. உடல் ரொம்ப டயர்டா இருக்கும், ஆனா மைண்ட் மட்டும் ஓயாம ஓடிட்டே இருக்குமா? இது நாள்பட்ட மன அழுத்தத்தோட முதல் அறிகுறி. மன அழுத்தத்தை ஒரு கூப்பிடாத விருந்தாளி மாதிரி நினைச்சுக்கோங்க. வந்துட்டா போகவே மாட்டேங்குது இல்லையா? சரி, அந்த விருந்தாளி ரொம்ப நாள் தங்கிட்டா என்னாகும்? இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்களா, இது மனச மட்டும் இல்ல உடம்பையும் பாதிக்குது. மன அழுத்தம் எவ்வளோ ஆழமா போகும்னு இது காட்டுது. இது எவ்ளோ பொதுவான விஷயமா இருந்தா ஏன் இதை சமாளிக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நம்ம சமூகம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் தாங்கிக்கோ, ஆனா இதனால வர்றது பர்ன் அவுட் தான். கவனிக்காம விட்டா நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் இது பாதிக்கும். மனநலம், உடல்நலம், உறவுகள்னு எல்லாமே. சோ பிரச்சனை வந்தப்புறம் பதறத விட வரத்துக்கு முன்னாடியே சமாளிக்க கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்தை சமாளிக்கிறது ஒரு ஸ்கில். அதை நாம கத்துக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல மன அழுத்தத்தை ஏத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு நீங்க டைம் கொடுங்க. முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. உதவி கேட்கறது ரொம்ப முக்கியம். ஆனா நம்மள பல பேர் அதுக்கு தயங்குறோம் இல்லையா? உண்மையில உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அது ஒரு விதமான பலம்தான். நம்ம குறிக்கோள் மன அழுத்தத்தை மொத்தமா ஒழிக்கிறது இல்ல, அது நம்ம கூட நிரந்தரமா தங்காம பாத்துக்கிறது தான். சோ இந்த விருந்தாளிக்கு நீங்க என்ன ரூல்ஸ் போட போறீங்க? உங்க முதல் வீட்டு விதி என்னவா இருக்கும்?